ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்று முதலமைச்சர் சொல்கிறார், நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம் வந்து விட்டது. ஒரு முதலமைச்சர் அப்படி சொல்லலாமா? ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல கூட்டம் அதிகமாக வருகிறது என்பதை உங்களால் கணிக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள் தான் அர்த்தம். அப்ப அதற்கு மேல கூட்டம் வரும் பொழுது அங்கிருந்து மக்களை மேலும் முன்னேறி செல்ல விடாமல் நீங்கள் தடுத்திருக்க முடியும். தடுத்துருக்கணும் புரியுங்களா? செஞ்சுதான் ஒரு 5 லட்சம் பேர் திறந்தாங்க, நீங்க வராதீங்க. இல்லைங்க, செஞ்சுதான் ஆகணும். ஸ்டாம்பேட் ஆயிடுச்சுன்னா ஆகல, அதெல்லாம் தடுத்துட்டாங்க. இல்ல இப்ப நம்ம யாரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்ப ஒருவேளை தடுத்து இருந்தா என்ன ஆயிருக்கும்? விமானப்படை கண்காட்சியை பார்க்க போன மக்களை திமுக அரசு தடுத்துருச்சு, அப்படி செய்தி ஆயிடும்ல சார். நீங்கள் அதற்கு முன்பாகவே 20 லட்சம் பேர் வருவாங்கன்னா 20 லட்சம் பேருக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கணும். இல்ல அது தெரியணும்ல சார். அப்படி சார், முதலமைச்சர் இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியாத போச்சுன்னு சொன்னதே தவறு சார். இல்லை சார், இப்போ நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன், நான் தானே சொல்லுவேன் இவ்வளோ பேரை நான் எதிர்பார்க்குறேன். அதெல்லாம் இல்லை. இப்போ விமானப்படை சொன்ன அடிப்படையில் தானே செய்ய முடியும். விமானப்படை சொன்ன விஷயங்கள், கேட்ட விஷயங்களை எல்லாம் தாண்டி அதிகமாகவே நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு அமைச்சர் மாசு சொல்கிறாருல்ல. கிண்டிலையும் 5 லட்சம் பேர் இருந்தாங்க. அப்போ உங்களுடைய கணிப்பு எங்கே தவறாச்சு? நீங்கள் 10 லட்சம் பேர் வருவான்னு எதிர்பார்த்தீங்க, ஆனால் இவங்க வந்தது எவ்வளோ பேர்? டபுள் ஆகிடுச்சு, 20 லட்சம் பேர். அப்போ உங்களுடைய கணிப்பு தவறு இல்லை. அப்போ அரசாங்க இந்த நிர்வாகத்தினுடைய கோளாறு, தோல்வி, நிர்வாக தோல்வி, அரசாங்கத்தினுடைய அலட்சியத்தின் படுகொலை இது அப்படின்னு சீமான் ஒரு விமர்சனம். இல்லை, அலட்சியம்தான். நம்ம முதலமைச்சர் வந்து கண்டு ரசிக்கிறார், மகிழ்ச்சி. ஆனால் அது ஒரு துயரத்தில் கொண்டு போய் முடியக்கூடாதுல்ல. அப்போ நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, இதெல்லாம் அரசியலாக்காதீங்கன்னா. முன்கூட்டியே சார் இதெல்லாம் அரசியலாக்காதீங்கன்னு சொல்லாமா? இப்படி ஒரு நிகழ்ச்சி அரசியல் ஆக்குனீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆகுன்றாங்க. முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்க்கட்சியில் என்ன சொன்னார்? அரசியல் செய்யாமல் அவியலா செய்வோம் கேட்டாரா இல்லையா? இப்போ மற்றவங்கலாம் வந்து அல்வா செய்வாங்களா? என்ன சார் இது? நேற்றுல இருந்து இந்த திமுக காரங்க அத்தனை பேர் எவ்வளோ திமிரா பேசுகிறாங்க தெரியுமா? நான் வந்து இப்படி நான் பேசினதே இல்லை. நாங்கள் என்ன வர சொன்னோமா? நாங்களா வர சொன்னோம்? அவங்க பாட்டு வந்துடுவாங்க, கொடை எத்தனை வர சொன்னோம், தண்ணி பாட்டில். என்ன சார் இது? சார் நடந்துருச்சுங்க, வருத்தம் சொல்லிட்டு போயிட்டாருங்க. இல்லை 2 நாள் டிவி பக்கமே வராதிங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களே பேசுகிறாங்க, ட்ராஜடி தான் இது அப்படிங்கிறத. இது உயர்மட்ட விசாரணை வேணும்னு திரும்ப கேட்குறாரு. ஆதவ அர்ஜுன் விமர்சிச்சிருக்காரு, கார்த்தி சிதம்பரம் விமர்சிச்சிருக்காரு. காங்கிரஸ் கூடுதலாக நிவாரண நிதி அறிவிக்குது. 1 லட்சம் ரூபாய் வந்து நாங்கள் கொடுக்குறோம், அரசுக்கு முன்னாடியே சொல்லுது. கட்சி செய்யட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வளோ நாள் இந்த மாதிரி உயிரிழந்தால் 5 லட்சம் 10 லட்சம் அதுதான் வந்து இருக்கு. ஹூ வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி? இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்பதுன்னு சொல்லுங்க. தொடர்ந்து ரயில் விபத்துகள் நடந்துட்டு இருந்துச்சு, அஸ்வினி பொறுப்பேற்றுக்கிட்டாரா என்ன? இல்லை இல்லை, நீங்கள் பாதுகாக்க தவறிட்டீங்க. அதை தான் நான் சொல்கிறேன், புரிஞ்சுங்க. அதை எதிர்கட்சியை நான் குற்றம் சாட்டுவேன். நீ விடாது தப்புன்னு அதை நீ தாங்கிக்கணும். தடுத்துட்டாங்க. விமானப்படை சாகசத்தை பார்க்க போன மக்களை திமுக அரசு இப்படி அதவும் சொல்லதான் சார் செய்வான். அரசாங்கம், அரசியல் கட்சிகள் சொல்லதான் செய்யும். எதிலும் அரசியல், எங்கும் அரசியல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடு இருக்கக்கூடியவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி. வணக்கம் சார். வணக்கம் தேவேந்திரன். நேற்று வான் சாகச கண்காட்சி விமானப்படையினுடையது நடந்துருந்துச்சு. மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தாங்க. அதில் சில உயிரிழப்புகள், 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் முதல்வரும் நிவாரண நிதியெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வை சார்? அதான் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் தான் இவங்கெல்லாம் வெயில்னால தான் இறந்துட்டாங்கன்றாரு. நீங்கள் வந்து அதனால் அதுக்கு வந்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. வந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. அப்புறமா இவங்க நம்ம மக்களவை உறுப்பினர் கனிமொழி சொல்கிறாங்க, இனிமேல் இந்த மாதிரி எல்லாரும் வராதிங்க, இல்லை பெரிய கூட்டங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்றாங்க. இன்னொருத்தர் நம்ம திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, இவங்களை யார் வர சொன்னதுன்னு கேட்குறாரு. அப்படி எங்க கேட்டு சொன்னார், பார்க்கலையா நீங்கள்? இல்லை சார், உடல்நிலை சரியில்லாதவர்கள் இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க, அதை தவிர்த்துருக்கலாம். உடல்நிலை சரியில்லை அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸ்ட்ரோக் எனக்கு வரும்னு அவங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் என்ன சார் பேச்சு? இப்படியா பேசுவாங்க? திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அரசு, திராவிட மாடல் அரசு என்று சொல்கிற இந்த அரசு தோல்வி அடைந்து விட்டது. இந்த நாட்டு மக்களை, தமிழக மக்களை பாதுகாக்க தவறி இருக்கிறது. தமிழக மக்களுடன் விளையாடி கொண்டிருக்கிறது. தமிழக மக்களுடைய முதுகிலே குத்தி விட்டது. இதுதான் நேற்று நடந்த சம்பவம். நம்முடைய தமிழக வரலாற்றிலேயே
நான் இதுவரையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் காலை 10 மணி 12 மணிக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்த்ததில்லை. இன்று முதலமைச்சர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம் வந்துவிட்டது. ஒரு முதலமைச்சர் அப்படி சொல்லலாமா? அரசு என்றால் என்ன? அரசு என்றால் மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு இயந்திரம், சரிதானே? மிஷினரி. அப்போது ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்னால், இந்த சென்னையில் இருக்கக்கூடிய எத்தனை காவல் நிலையங்கள், சென்னையில் இருக்கக்கூடிய எத்தனை இந்த போக்குவரத்து துறை காவலர்கள், அப்போது இதெல்லாம் பிளான் பண்ண வேண்டாமா? யாரிடமும் இல்லாத அளவிற்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கின்றன, இருக்கா இல்லையா? கண்ட்ரோல் ரூம்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. சவுத் கண்ட்ரோல் ரூம், சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூம் எல்லாமே இருக்குது. அப்போ எங்கேருந்து இவ்வளவு கூட்டம் வருகிறது அப்படின்னா செக் பாயிண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ மெரினா அப்படின்னு எடுத்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னால் அடையார், இந்த பக்கம் ராயபுரம் அல்லது ஹார்பர், அந்த பக்கம் மவுண்ட் ரோட், சென்ட்ரல் மவுண்ட் ரோட், ஜெமினி ஃப்ளைஓவர், கிண்டி, கத்திப்பாரா, அதே போல் வேளச்சேரி, இங்கெல்லாம் செக் பாயிண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். உங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே கூட்டம் அதிகமாக வருகிறது என்பதை உங்களால் கணிக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள் தான் அர்த்தம். அப்போ அதற்கு மேலே கூட்டம் வரும் பொழுது அங்கிருந்து மக்களை மேலும் முன்னேறி செல்ல விடாமல் நீங்கள் தடுத்திருக்க முடியும். தடுத்துருக்கணுங்கிறீங்களா? செஞ்சுதான் ஆகணும். ஒரு 5 லட்சம் பேர் தராங்க, நீங்கள் வராதீங்க. இல்லைங்க, செஞ்சுதான் ஆகணும். ஸ்டாம்பேட் ஆயிடுச்சுன்னா ஆகல, அதெல்லாம் தடுத்து இல்லை 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 இல்லை, கிட்டத்தட்ட ஒரு நியர் சிச்சுவேஷன். அது பீச்சுன்றதுனால அப்படி ஆகாமல் இருந்திருக்குது, இருக்கலாம். நான் முதல்ல ஒரு பதிவு போட்டேன், இறைவன் அருளால் இதெல்லாம் நடக்காது போச்சு அப்படின்னு. ஆனால் அது பிறகு இவ்வளவு இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சு இந்த 5 பேர் வந்து இந்த உடல்நிலை காரணமாக இறந்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், இது ஏதாவது ஒரு அசம்பாவிதம், இதை விட மோசமான அசம்பாவிதம் நடைபெற்றிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? நான் வந்து முதலமைச்சர் ஏன் அங்கே போய் உட்காந்துறேன்னா அதெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு அவசியம் இல்லை. அது அவங்கவுங்க ப்ரோட்டோக்கால் அவங்க நடத்திட்டு போட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருந்தீங்களா, அதற்கான இறைவனர்களால் தப்பித்தது தமிழ்நாடு என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் இவ்வளவு பெரிய கூட்டம் அங்கே வந்திருக்க கூடாதுன்றதுனால நான் சொல்கிறேன். வந்திருக்க கூடாது அப்படி 15 லட்சம் இல்லை சார், வர வேணான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுங்க, நீங்கள் 10 லட்சத்துக்கு எதிர்பார்த்து ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறீங்க, ஆனால் எவ்வளோ வந்துருச்சுன்றாங்க? 15 லட்சம் பேர் வந்துட்டாங்க. இட் இஸ் நாட் எ ஸ்மால் ஃபிகர். 50%, 50 விழுக்காடு அதிகம். 10 லட்சம் பேருக்கு 15 லட்சம் பேர் வராங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் இல்லையா? நீங்கள் காலையில் நம்ம 8 மணி 8:30 மணிக்கு எல்லாமே சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்க துவங்கிட்டோம். எல்லா தொலைக்காட்சிகளிலும், ஒவ்வொரு ரயில் நிலையங்களிலும், பேருந்து நிலையங்களிலும், சாலைகளிலும் மக்கள் வெள்ளம் சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்த்தோம். ஆனால் சார், போதிய ட்ரெயின் ஏற்படுத்தி தரல, போதிய பேருந்து ஏற்படுத்தி தரலைங்கிற மாதிரி தான் ட்ரெயின் உங்களுக்கு விட்டுருந்து இன்னும் 20 லட்சம் பேர் வந்துருக்கணுன்றீங்க. இதில் எவ்வளோ பேர் நாங்கள் போக முடியலன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இல்லை சார், அதனால கூட அந்த நெரிசல் ஏற்பட்டுருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ நம்ம யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஒருவேளை தடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? விமானப்படை கண்காட்சியை பார்க்க போன மக்களை திமுக அரசு தடுத்துருச்சு, அப்படி செய்தி ஆயிடும்ல சார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதற்கு முன்பாகவே 20 லட்சம் பேர் வருவாங்கன்னா 20 லட்சம் பேருக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிருக்கணும். இல்லை, அது தெரியணும்ல சார். அப்படி அது தெரியலன்னா நீங்கள் அதுதான் சொன்னேன், அரசு இயந்திரம் ஃபெயிலியரு, அதுதான் சொன்னேன். கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அதான் தெரியலன்னா இல்லை சார். சார், முதலமைச்சர் இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியாத போச்சுன்னு சொன்னதே தவறு சார், அதுதான் ஃபெயிலியர். இல்லை சார், இப்போ நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன், நான் தானே சொல்லுவேன் இவ்வளோ பேரை நான் எதிர்பார்க்குறேன். அதெல்லாம் இல்லை. இப்போ விமானப்படை சொன்னது அடிப்படையில் தானே செய்ய முடியும். இல்லை, தப்பாக சொல்லுங்க. விமானப்படைனா அவங்க என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்களே தவிர இது முழுக்க சட்ட ஒழுங்கு சம்மந்தப்பட்டது, மாநில அரசு சம்மந்தப்பட்டது. நீங்கள் விமானப்படையினருக்கு எவ்வளோ பேர் வருவாங்க? இன்னொன்று எப்படி தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு இவ்வளோ பேர் வருவாங்கன்றது எப்படி தெரிஞ்சிருக்கும்? கரெக்ட், அதுதான் கவர்னன்ஸ். நான் நீங்களே சொல்ல முடியாது. அந்த கவர்னன்ஸ், அதை தெரிந்து கொள்ளக்கூடிய தொழில்நுட்பம், அதிகாரம், மேலாண்மை, நிர்வாகம் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. தேவேந்திரனோ நாராயணனோ அது சொல்ல முடியாது சார், உங்கள்கிட்ட இருக்குது. அப்போது நீங்கள் இது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இடத்துல நடைபெற்றது. போன வருடம் உத்தரப்பிரதேசத்தில் நடக்குதுன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் வந்து எத்தனை பேர் வந்தாங்க, நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை உங்களுடையது. மக்கள் இதற்கு எப்படி ஆர்வமாக இருப்பார்கள்? இப்போது நேற்றைய முன்தினம்
அல்லது 2 நாட்களுக்கு முன்னால் ஐஸ்வர்யா மஹால்னு ஒரு இடத்துல கோயம்பேட்டில் 2 ஷூ வாங்கினா 5 ஷூ 3 ஷூ ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம். இதை விட மோசமான அங்கே கூட்டம். இது மூட் ஆஃப் தி பப்ளிக். அப்போது அதை கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமையில் யார் இருக்கிறாங்க? அரசாங்கம் தான் இருக்குது. நானும் யாரையும் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதான் சார், கூட்டம் அங்கே ஃபில் ஆகிடுச்சுன்னு நம்ம வழியில் நீங்கள் சொல்கிற மாதிரி அடையாறுலையோ ராயபுரத்துலையோ தடுத்தா அங்கே மக்கள் சண்டைக்கு வர மாட்டாங்களா? என்ன எப்படி தடுப்பீங்க சார்? இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது உங்களுடைய வேலை, அதான் உங்கள் கடமை. அப்புறம் அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. மேனேஜர் அதுதான் நிர்வாகம். எப்படி நீங்கள் மேலாண்மை செய்வீங்க? இப்போ நீங்கள் வேளச்சேரி பார்த்தீங்க, எல்லா ரயில் நிலையங்களும் பார்த்தீங்க, ஏதாவது ஒரு அசம்பாவம் நடந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்கள்? குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், என்ன முன்னேற்பாடு இருந்துச்சு? நடக்கலைன்றது வேற, என்ன முன்னேற்பாடு இருந்துச்சு? ஒரு வேலை நடந்திருந்தால். விமானப்படை சொன்ன விஷயங்கள், கேட்ட விஷயங்களை எல்லாம் தாண்டி அதிகமாகவே நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு அமைச்சர் மாசு சொல்கிறாருல்ல. உண்மையிலேயே நான் அமைச்சர் மாசு அவர்கள் மீது அவர் கொஞ்சம் கேஷுவலாக பேசுவார். மற்றவர்கள் மாதிரிலாம் இல்லாத ரொம்ப கேஷுவலாக ப்ராக்டிக்கலாக பேசக்கூடிய ஒரு நபர் தானா இல்லைன்ற மாதிரி. ஆனால் இன்றைக்கி அவர் பேசுனது அவர் எவ்வளவு டென்ஷனில் இருந்திருக்கிறாருன்றதை காமிக்குது. பத்திரிகையாளர் பார்த்து, நீங்கள் எந்த சேனலில் எனக்கு தெரியும், நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, உங்கள் டிஆர்பிக்காக இது பேசாதீங்க சார். அந்த நிருபர் தவறாக எதுவும் கேட்கல, நான் ஃபுல்லாக பார்த்தேன். அவருக்கு எதெல்லாமோ பேசுகிறாரு. சென்னை மெரினாகும் என்னவோ இதுக்காகவே ஜிஹெச் கட்டி வச்சுருக்கிற மாதிரி பேசுகிறார் சார். அவர் அங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. மெரினாவிலேருந்து எத்தனை இல்லை, நாங்கள் இவ்வளோ ஆம்புலன்ஸ் நிறுத்தியிருந்தோம், தீயணைப்புத்துறை நிறுத்தி புதிய பெட்டு வசதி ஏற்படுத்தி இருந்தோம். சரி, ஓகே. அதாவது 10 லட்சம் பேர் வந்தால் அந்த ஆம்புலன்ஸ் எப்படி வெளியே போகுன்றதுக்கு அந்த சிஸ்டம் இருக்கணும் இல்லையா? 15 லட்சம் பேர் வந்துட்டாங்க, அந்த சிஸ்டமே நீங்கள் கொண்டு வரல, அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிருக்கணும். இதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் கணிப்பதில் தவறு பண்ணுறீங்க சார். நீங்கள் 2 நாளைக்கு முன்னால் அப்படின்றது கூட நான் ஓகே. திடீர்னு நேற்று மட்டுமே காலையில், அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நேற்று காலை மூமெண்ட் 7 மணியிலிருந்து சென்னை நகரம் குலுங்க துவங்கி விட்டது. உண்மையிலேயே மக்கள் சாரையாக வர ஆரம்பித்தாங்க. அப்போது அதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய மெஷினரி, அந்த இயந்திரம் உங்களிடத்தில் இருக்கிறது சார். ஒரு தெருவிலையும் சிசிடிவி இருக்குதா இல்லையா? எஸ். கண்ட்ரோல் ரூம் எதுக்கு இருக்குது? பேட்ரோல்ஸ் எதுக்கு இருக்குது? சாதாரணமாக இவங்க அதை முன்னாலேயே கணிச்சிருக்கணும் சார். அப்படியே கூட்டம் வந்துச்சு, வந்தவங்களை நம்ம அமர வச்சு விமான சாகச நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்க வச்சு அவங்க திருப்பி போகிறதுல தாமதம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தையும் வெளியில் செய்யணும் சார். அப்போ போலீஸ் எவ்வளோ ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளோ நிர்வாக ரீதியாக எவ்வளோ, ஏன்னா இல்லைன்னா இது பெரிய நெரிசல் ஏற்பட்டதை தவிர்த்திருக்காங்கல்ல. தேவேந்திரன், வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ், நான் அதாவது இது வேணும்னே செஞ்சுட்டாங்க நான் அப்படிலாம் சொல்ல. எஸ் எஸ். அவங்களும் நம்மள ஒருத்தர் தான். நேற்று நம்ம பார்த்தோம், தண்ணீர் கொடுக்க வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை. ஆனால் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லார்? கொடை எடுத்துன்னு வாங்க, தண்ணி எடுத்துன்னு வாங்கன்னு நாங்கள் முன்னாடியே சொன்னோம் அப்படின்றார். இது நியாயமா? கொடை எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னால் கூட ஓகே, அரசாங்கம் கொடை கொடுத்து சார், தண்ணி கொடுத்தா சார் ஆகணும். நீங்கள் எஸ் சார், தண்ணி பொது இடங்களில் ஆனால் அவங்களுக்கு தண்ணி யார் கொடுத்தது தெரியுமா? சில பேர் பைக்கில் போய் அந்த தூய்மை பணியாளர்கள், போலீஸுக்கெல்லாம் அவங்க போய் தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க. அதாவது அப்படியே டோட்டலாக ரிவர்ஸு. த ரிவர்ஸ் வாஸ் ஹேப்பனிங். அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயத்தை தனியார் செய்கிறாங்க. நான் வரவேற்கிறேன். அதுவும் ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தான், காவல்துறையிலும் மனிதர்கள் தான். அவங்களும் நான் இவங்க வேலையை செய்கிறேங்க, சும்மா போய் உட்காந்துட்டாங்க நான் சொல்ல. ஆனால் நீங்கள் இதை விட முனைப்புடன் இருந்திருக்க வேண்டும் சார். நீங்கள் கட்டுப்படுத்தணும் ஆகணும். அதுக்காக நீங்கள் விட்டுற முடியுமா? 5 லட்சம் பேர் வர இடத்துல 15 லட்சம் பேரை விட்டுற முடியுமா? நீங்கள் உடனே அப்போ தடுக்கணுமா அப்படின்னு? அப்படி இல்லை, தடுக்கணுமா இல்லை. யூ ஷுட் ஹவ் மேட் சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ். பெசன்ட் நகர், திருவான்மையூர் பீச்சு, வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அங்கே ஒரு ஸ்லைடர்ஸ் இல்லை ஒரு சம்திங் எல்இடி ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்கலாம், சம்திங். அதுதான் சொல்கிறேன். நான் அதை சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட தான் அந்த இயந்திரம். ரெண்டாவது, நீங்கள் 15 லட்சம் பேர் அங்கே வந்துட்டாங்கல்ல, நல்லா புரிஞ்சுங்க. இன்னும் குறைஞ்சது ஒரு 5 லட்சம் பேர் வெளியே இருந்தாங்க ரோட்டில், அது புரிஞ்சுங்க. அங்கே போகாத அடையாறுலையும் போக முடியலையே அப்படின்னு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க இருக்காங்க. சிந்தாதிரிப்பேட்டையிலையும் ராயபுரத்துலையும்
கிண்டிலையும் 5 லட்சம் பேர் இருந்தாங்க. அப்போ உங்களுடைய கணிப்பு எங்கே தவறாச்சு? நீங்கள் 10 லட்சம் பேர் வருவான்னு எதிர்பார்த்தீங்க. ஆனால் இவ்வளோ வந்தது எவ்வளோ பேர்? டபுள் ஆகிடுச்சு, 20 லட்சம் பேர். அப்போ உங்களுடைய கணிப்பு தவறில்லை. அப்போ அரசாங்க இந்த நிர்வாகத்தினுடைய கோளாறு, தோல்வி, நிர்வாக தோல்வி. இது ஏன் அவ்வளோ தூரம் கொண்டு போகிறீங்க? இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் கிடச்சிருக்கு. சார், நவீன தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய ஒரு இடம் சார். நான் மறுபடியும் முதல்வரே சொல்றாருல, இனி இது மாதிரியான விஷயங்கள் கூடுதல் கவனம் எடுத்து செய்வோம் சார். நான் நீங்க முதலமைச்சர் அதை சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கணும்? தவறு எங்கே நடந்ததுன்றதை சொல்லணும். அப்போ தானே அடுத்து வர அரசாங்கத்துக்கு தெரியும். அப்போ தானே இன்னொரு முறை தப்பு பண்ண மாட்டாங்க. ரகசியமாக வச்சுப்பீங்களா நீங்கள்? அப்போ தானே மக்களுக்கும் தெரியும். கோஆப்ரேட் பண்ணோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் தடுத்தாக்கா ஆவேசமாக அது முடியாது. நம்ம மக்களுக்கு, நம்ம அரசாங்கத்துக்கு எப்படி இதை சரி பண்ணணுன்றது நல்லா தெரியும். நான் தான் சொன்னேன், நீங்கள் வெறும் ரொம்ப மேலிருந்து வாரியாக 10 லட்சம் பேர் எதிர்பார்த்தோம், 15 லட்சம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுன்றது தவறு. நீங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டியது 20 லட்சம் பேர். உண்மையா இல்லையா? என் வீடு அடையாறில் இருக்குது. அடையாறில் 12:30 மணி வரைக்கும் டிராஃபிக் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? மக்கள் போக முடியல. அப்போ உங்களுடைய கணிப்பு தவறு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு காலையில் 7:30 மணிக்கெல்லாம் தெரியுமே. அப்போ அங்கங்கே செக் பாயிண்ட்ஸ் வச்சு, சார் மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் சார். அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க. காவல்துறை ஒளிபெருக்கி மூலமாக இங்கே ஸ்டாம்பேட் ஆகிடுங்க, பிரச்சனை ஆகிடுங்க, வராதிங்க, இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது சொல்லணும். நீங்கள் 1 மணி நேரத்தில் பொதுக்கூட்டம் அரேஞ்ச் பண்ணி எல்லா இடத்துலையும் போர்டு போடுறீங்கல்ல, போர்டு போடுங்க. அதுக்கு எதனா செய்யுங்க. அரசாங்கமே இது அரசாங்கத்தினுடைய அலட்சியத்தின் படுகொலை இது அப்படின்னு சீமான் ஒரு விமர்சனம். இல்லை, அலட்சியம்தான். ஏன்னா வருமுன் காப்போம்னு சொல்கிறாங்கல்ல. உங்களுக்கு 20 லட்சம் பேர் வருவாங்கன்னு கூட தெரியாமல் 10 லட்சம் பேர் வருவாங்கன்னு ஏன் சொன்னீங்க சார்? அந்த மெஷினரி உங்கள்கிட்ட தான் சார் இருக்குது. யூ ஹேவ் டு லேர்ன். இதுக்கு முன்னால் நடந்த லேர்ன் பண்ணுறோன்றாங்கல்ல. எப்போ தவறு நடந்த பிறகு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. நம்ம இந்திய விமானப்படையினுடைய எழுச்சி, இந்திய விமானப்படையினுடைய வளர்ச்சி, இந்திய விமானப்படையினுடைய பலம், சாகசம். மக்கள் ஆர்வமாக வெளியில் வந்திருக்கிறார்கள். பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வேறு முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் கண்டு ரசிக்கிறார், மகிழ்ச்சி. ஆனால் அது ஒரு துயரத்தில் கொண்டு போய் முடியக்கூடாதுல்ல. அது அப்படி நடக்காமல் இருப்பதற்கு அதற்காகத்தான் உங்களை நாங்கள் அரசாங்கத்தில் அமர வைத்திருக்கிறோம். அப்படி கேள்வி கேட்கக்கூடாது. இதெல்லாம் அரசியலாக்காதீங்கன்னா முன்கூட்டியே சார், இதெல்லாம் அரசியலாக்காதீங்கன்னு சொல்லாமா? இப்படி ஒரு நிகழ்ச்சி அரசியல் ஆக்குனீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆகுன்றாங்க. நீங்கள் அரசியலாக்கினா ஃபெயிலியர். இப்படி ஒரு நீங்கள் அரசியலாக்காமல் கிடையாது. இதே முதலமைச்சர் அன்றைக்கி எதிர்க்கட்சியில் என்ன சொன்னார்? அரசியல் செய்யாமல் அவியலா செய்வோம் கேட்டாரா இல்லையா? இப்போ மற்றவங்களாம் அல்வா செய்வாங்களா? என்ன சார் இது? இது ஒரு சீரியஸான ப்ராப்ளம். இட் இஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ. எவ்வளோ பெரிய சீரியஸான இஷ்யூனா, கரணம் தப்பினால் மரணம் என்கிற ஒரு சூழ்நிலை. 5 பேர் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அதிகமாக இருந்தால் எவ்வளோ பேர் உடல்நிலை சரியில்லாத மருத்துவமனையில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வீட்டுக்கு போயிருப்பாங்க, எவ்வளோ பேர் டென்ஷனில் இருப்பாங்க. எல்லாத்தையும் விட எவ்வளோ பேருடைய நகைகள் கொள்ள போயிருக்கு சொல்லுங்கள். போயிருக்குமா இல்லையா? இன்றைக்கி கூட படித்தேன், பெண்களே செயினை பறிச்சாங்கன்னு போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு பத்திரிகையில் படித்தேன். இது நடக்குது. அது என்ன சொல்லுவாங்க? நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? 15 லட்சம் பேர் அந்த இடத்துல போய் நாங்கள் என்ன செய்யணும்? இல்லை சார், இது எந்த கூட்டங்கள்லையும் இது நடக்கிறது இல்லைங்கிற மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. நம்ம விமர்சனத்தில் வைக்கணும். எஸ், அதை இன்னும் சேஃப்டி ஆக்குறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஆனால் நாடு முழுக்க பல கூட்டங்களில் எவ்வளோ பெரிய கூடும் இடங்களில் நான் மறுக்கவே இல்லை சார். நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியாதான்னு கேட்குறேன் நான். நீங்கள் 10 லட்சம் அந்த இடத்துல எத்தனை பேர் சார் கெப்பாசிட்டி? 10 லட்சம் 15 லட்சம் பேர் கெப்பாசிட்டியா? மெரினா இன்னும் கூட தாங்கும் சார். நான் சொல்கிறது இல்லை, இந்த நிகழ்ச்சிக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையிலும் எஸ், இந்த பாதை வழியாக போகிறதுக்கு எவ்வளோ பேர் வர முடியும், போக முடியும் சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்களா? 10 லட்சம் பேர் வரலான்ட்டு நான் கேட்குறேன். ஹோம்ஒர்க் பண்ணல சார், செய்யலை. ஹோம்ஒர்க் செய்யலை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த பாதையில் வரணும், எந்த அப்போ 10 லட்சம் பேரை தாண்டி இங்கே வந்துட்டாங்கன்னா 10 லட்சம் பேர்னா என்னென்ன சார் சொல்லுங்கள்? எத்தனை வெஹிக்கிள் கிராஸ் ஆகுது சார்? எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது சார்.
எல்லாத்துக்குமே கணக்கு இருக்குது. வெஹிக்கிள் ஃப்ரம் நீங்கள் மவுண்ட் ரோட்லேருந்து எத்தனை வண்டி எவ்வளோ கிராஸ் ஆகுதுன்றதை கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துக்கிட்டு பார்க்கலாம். நீங்கள் வெறும் தமிழ் சினிமாவில் இதெல்லாம் பார்க்குறது இல்லையா நீங்கள்? அப்போ ஒரு ஸ்டேஜில் இவ்வளோ கிராஸ் ஆகிடுச்சு, இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாலே பஸ்ஸில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, ட்ரெயினில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, அடுத்த 3 மணி நேரத்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தாலே நீங்கள் பை அரௌண்ட் 8:30 9 o'clock வந்து இதை ஒரு செக் வச்சுருக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து அவங்கள அப்போ தடுத்து நிறுத்தணுமா அப்படின்னா ஒரு அரசாங்கம் இதெல்லாம் சரி பண்ணி தான் ஆகணும். வரும் முன் காப்போம்ன்றது அதுதான். ஒரு சினிமா தேட்டரில் 500 சீட் இருக்குதுன்னா 600 பேர் அனுப்பிச்சிடுவீங்களா? சொல்லுங்கள், அனுப்பிச்சிடுவீங்களா? ஆனால் ஒரு பொது இடத்துல நடக்கிற ஒரு மேடை சார் அதுதான் சார் இவ்வளோ பேர் தான் சொல்ல முடியாது சார். பதில் சொல்லுங்கள். அப்போ எப்படி 10 லட்சம் கணக்கு சொன்னீங்க? நீங்கள் 50 லட்சம் பேர் வந்தாலும் நாங்கள் அனுப்புவோம், சொல்லுங்கள். என்ன சார் அது? கடலே ஆனாலும் அந்த இடத்துல 10 லட்சம் பேர்னு இவங்க சொல்கிறது சரி. நீங்கள் சொல்கிற 10 லட்சமே எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே கிராஸ் ஆகிட்டாங்கன்னா 15 லட்சம் பேர் என்ன ஏற்பாடுன்றது, அதுக்கான திட்டமிடல் என்னங்கிறது அடுத்தடுத்து மேபி சார். நான் வந்து அடுத்தது அது என்னுடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா கூட நான் தான் சொன்னேன், வருங்காலங்களில் திருத்திக் கொள்ளுது. ஆனால் திமிரா பேசக்கூடாது. நேற்றுலேருந்து இந்த திமுககாரங்க அத்தனை பேர் எவ்வளோ திமிரா பேசுகிறாங்க தெரியுமா? நான் வந்து இப்படி நான் பேசுனதே இல்லை, அகம்பாவத்தில் பேசுகிறாங்க அத்தனை பேரும். நாங்கள் என்ன வர சொன்னோமா? நாங்களா வர சொன்னோம்? அவங்க பாட்டு வந்துடுவாங்க, கொடை எத்தனை வர சொன்னோம், தண்ணி பாட்டில். என்ன சார் இது? சார் நடந்துருச்சுங்க, வருத்தம் சொல்லிட்டு போயிட்டாருங்க. இல்லை 2 நாள் டிவி பக்கமே வராதிங்க. நேஷ்னல் சேனல்ஸ்லேருந்து இங்கிலீஷ் சேனல்லாம் போய் பாருங்கள் எப்படிலாம் பேசுகிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நாங்கள்லாம் இதுக்கு பொறுப்பு இல்லைங்க, இதுக்கெல்லாம் வந்து ஏர்ஃபோர்ஸ் தான் பொறுப்பு. என்ன சார் இது? தமாஷா இல்லை இது? இப்படி பேசுகிறாங்க. மாசு எப்படி பேசுகிறாருன்றீங்க. நான் என்ன கேட்குறேன், எஸ் ப்ரெஷர் தான் மாசுக்கு, நான் இல்லைன்னு சொல்லு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களே பேசுகிறாங்க. ஆமாம், வெயில்னால இதுதானங்க நாங்கள் சொன்னோம். இல்லை சார், சார் ட்ராஜடி தான் இது அப்படிங்கிறத இது உயர்மட்ட விசாரணை வேணும்னு திரும்ப கேட்குறாரு. ஆதவ அர்ஜுன் விமர்சிச்சிருக்காரு, கார்த்தி சிதம்பரம் விமர்சிச்சிருக்காரு. ஸோ அந்த விமர்சனங்கள் இது சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு அடுத்த காங்கிரஸ் கூடுதலா நிவாரண நிதி அறிவிக்குது. 1 லட்சம் ரூபாய் வந்து நாங்கள் கொடுக்குறோம், அரசுக்கு முன்னாடியே சொல்லுது. கட்சி செய்யட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வளோ நாள் இந்த மாதிரி உயிரிழந்தால் 5 லட்சம் 10 லட்சம் அதுதான் வந்து இருக்க போகிறோம். ஹூ வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி? இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்பதுன்னு சொல்லுது. இட் இஸ் எ வெரி காஸ்ட்லி லேப்ஸ். மிகப்பெரிய பொறுப்பேற்று சட்ட ஒழுங்கு நிலைமை சீர்கேட இருந்ததற்கு யார் காரணமாக இருந்தது அப்படின்னா இதுக்கு யார் பொறுப்பேற்பது? somebody should hold accountability. தொடர்ந்து ரயில் விபத்துகள் நடந்துட்டு இருந்துச்சு. அஸ்வினி பொறுப்பேற்றுக்கிட்டாரா என்ன? இல்லை நீ அஸ்வினி பொறுப்பேற்றுக்கிட்டாரு, நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தும் நடக்குது. இப்போ இது வரைக்கும் என்ன நடந்துச்சு சார்? எத்தனை விபத்துகள் நடந்துட்டு இருக்கு அங்கங்க, தடம் புரண்டு. ஆக்சிடென்ட் வேற, இது வேற சார். இது ஆக்சிடென்ட், அதுவும் தான் சார். இது ஆக்சிடென்ட்டா? இது 2 ஒன்றா? இல்லை சார், இது வந்து நான் ஒன்று சொல்கிறேன், அது ஆக்சிடென்ட்டு, இது 2 ஒன்றா? அது வந்து சில விபத்து மட்டும் இல்லை, வேறு சில பிரச்சனைகளால் கூட விபத்துகள் நடக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே நீங்கள் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நான் சொல்கிறேன். இல்லை, ஒரு பத்திரிகையாளர் நான் போட்ட இதுக்கு வந்து நீங்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொன்னது தவறு. இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு இருக்கலாம். ஆக மொத்தம் அரசு தான் சார். வாட் இஸ் கவர்னன்ஸ்? நான் வந்து தவறு நடக்கவே நடக்காதுலாம் நான் சொல்லுங்க. நான் கேட்குறது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். உங்களுக்கு இந்த 10 லட்சம் பேர் மெரினாவில் அலோவ் பண்ணலான்னு எப்படி முடிவு பண்ணீங்க? 3 கிலோமீட்டர் நடக்கணும் மக்கள்ன்றதை ஏன் முடிவு பண்ணுறீங்க? ஏன் உங்களுக்கு 3 கிலோமீட்டர் நடக்கணும் ஜனங்க இந்த வெயில்? சார் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம்? வெயில் மிக முக்கியமானது. நல்லா சொல்லுங்கள், மக்களை 3 கிலோமீட்டர் நடக்க வைக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இல்லை சார், அந்த இடத்துல இன்னும் வாகனங்களையும் அனுமதிச்சிருந்தா இன்னும் நிலைமை எப்படி சார்? அப்போ என்ன சொல்லணும்? நீங்கள் இப்போ மக்கள் வந்து இது ஒரு லெவலுக்கு மேலே வரக்கூடாது சொல்லணும். காலைல நீங்கள் 8 மணிக்கு முன்னாடி வர வாகனங்கள் தான் இங்கே அலோவ் பண்ணுங்க, ஏதோ ஒன்று. அதுதான் நான் சொல்கிறேன். நான் அந்த இடத்துல இல்லை, அவங்க தான் அது செஞ்சுருக்கணும். ஏதோ ஒரு திட்டமிடல் இருந்து அது இந்த இதை தவிர்த்துருக்கணும். நீங்கள் 15 லட்சம்ன்றதே போய் தவறு, அது 20 லட்சம். அப்போ நீங்கள் திட்டமிட்ட 10க்கும் மேலே 1 மடங்கு அப்படியே அதிகமாகுது, 100% அதிகமாகுது சார். நிறைய பேர் போகலை தேவேந்திரன், நிறைய பேர் போகலை.
நம்ம பார்த்தோம் எம்ஆர்டிஎஸ் ட்ராக்கில் நடந்து போகிறாங்க, விச் இஸ் நெவர் ஹேப்பன். இது வரைக்கும் அது மாதிரி நடந்ததே இல்லை. அது ஃபுல்லாக எலக்ட்ரிக் பாஸ் ஆகிற ஒரு இடம். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சான்னா சொல்லுங்கள், ட்ராக்கில் நடந்து போகிறாங்க சார். இதை விட ஒரு என்ன சொல்லுங்கள், இதுதான் தவறுன்னு நான் சொல்கிறேன். அங்கங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் அதிகாரிகள் இதை வந்து ஸ்மெல் பண்ணி இதை முன்னாலே தடுத்துருக்கணும். யூ ஹேட் 5 hours. காலைல 6 மணிலேருந்தே மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க சார். 6 மணி 7 மணிலேருந்தே சண்டே. நான் வந்து ஸ்கொயராலாம் ப்ளேம் பண்ணல சார். நான் சொல்கிறது தடுத்துருக்கலாம். இது உங்களுடைய கடமை. அதுக்கு தான் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க சார். அதுக்கு உண்டான தொழில்நுட்பம் அத்தனையும் இருக்குது, அது புரிஞ்சுங்க. உட்கார்ந்த இடத்துல என்ன நடக்குது, எவ்வளோ பேர் வராங்க சொல்ல முடியும் சார். சேனல்ஸே வந்து யூடியூப் சேனல்ஸே அந்த 4 இடத்துல போய் கேமரா வச்சு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் நான் பொய் சொல்ல. நம்ம தமிழ் தொலைக்காட்சிகள், அது சன் நியூஸாக இருந்தாலும் சரி, புதிய தலைமுறையாக இருந்தாலும் சரி, நியூஸ் 8 இருந்தாலும் சரி, நியூஸ் 7 ஜெயா தொலைக்காட்சியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். தந்தி தொலைக்காட்சியிலேருந்து நீங்கள் ஒன்றும் வேணாம், அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் போய் பாருங்கள். 7 மணிலேருந்து என்னெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போது ஒரு தொலைக்காட்சினாலே இதை செய்ய முடியும்னா அரசினாலேயே செய்ய முடியாது. என்னுடைய கேள்வி இதுதான். ஊடகவியலாளராக, ஒரு ஆங்கராக நீங்கள் வந்து அப்போ எல்லோரும் தடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சரியான கேள்வி அல்ல. ஓகே, நான் பேசுகிறது மேனேஜ்மெண்ட், நீங்கள் பேசுகிறது வந்து அந்த கேள்வி வந்து ஆங்கிளில் போகும். எமோஷன் சார், எமோஷனும் மேனேஜ்மெண்ட்டும் ஒன்றா ஒத்து போவேன் சார். அல்டிமேட்லி என்னன்னா மக்களுடைய பாதுகாப்பு தான் ஒரு அரசாங்கத்துக்கு முக்கியம். மக்களுடைய எமோஷன் இல்லை, அது புரிஞ்சுங்க. நீங்கள் பாதுகாக்க தவறிட்டீங்க, அதை தான் நான் சொல்கிறேன், புரிஞ்சுங்க. அதை எதிர்க்கட்சியை நான் குற்றம் சாட்டுவேன், நீ விடாது தப்புன்னு, அதை நீ தாங்கிக்கணும். நான் இதை விட ஓப்பனாக பேச முடியாது. புரியுது சார், புரியுது. ஏன்னா மக்கள் நலனுக்காக நான் பேசுகிறேன். நானே இது போன்று நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் பேசுகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எங்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, நான் பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி நடக்குது. கருணாநிதி அவர்களுடைய மறைவு பார்த்தோம், கூட்டம். ஜெயலலிதா அவர்களோட கூட்டம் பார்த்தோம். முடிந்த வரையிலும் இது வந்து நம்ம இந்த மாதிரி அந்த மாதிரியான கூட அதிக அளவில் அசம்பாவிதம் நடந்திருந்தால் அவங்க ஆட்சிக்கும் கெட்ட பேர் தானே. இதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் குழப்பக்கூடாது சார். நீங்கள் இது வந்து சார் நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு 10 பாயிண்ட் இருக்குது சார். இந்த 10 பாயிண்ட்டை மூடினாலே போதும் சார். நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். எத்தனை மணிக்கு பண்ணிருக்கணும்? நீங்கள் 9 மணிக்கு பண்ணிருக்கணும், இல்லை 9:30க்கு பண்ணிருக்கணும். அப்படி வந்து யாரும் நம்ம நாட்டு மக்கள்லாம் வந்து அடிக்கலாம் மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அப்படியே இல்லை. ஒரு தடுத்துட்டாங்க விமானப்படை சாகசத்தை பார்க்க போன மக்களை திமுக அரசு இப்படி அதவும் சொல்ல தான் சார் செய்வான். அரசியல் கட்சிகள் சொல்ல தான் செய்யும். எதிலும் அரசியல், எங்கும் அரசியல் சார். நான் இல்லைன்னு சொல்ல, தவறுதான். மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய கடமையிலிருந்து தவறிவிட்டீர்கள். நீங்கள் ஒரு சுபஸ்ரீனுடைய பேனர் விழுந்த போது நீங்கள் என்னெல்லாம் பேசினீங்க? அரசியல் செய்யாமல் அவியலா செய்வோம் அப்படின்னு பேசுனீங்களா இல்லையா? எவ்வளோ சொன்னாங்க காவிரி விவகாரத்தில் அரசியல் பண்ணாதீங்கன்னு, நீட்டு விவகாரத்தில், அனிதா விவகாரத்தில் அரசியல் பண்ணாதீங்க சொன்னாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் எல்லாத்துலையும் அரசியல் பண்ணுவீங்க. நீங்கள் ஆளுங்கட்சி வந்து உட்கார்ந்தோன்னா யாரும் உங்களுக்கு எதிராக அரசியல் பேசக்கூடாது. என்ன சார் அது? என்ன சார் நியாயம் அது? அல்டிமேட்லி அந்த அராஜகமான பேச்சு நேற்று மதியத்திலிருந்து இன்று மதியம் வரை அவர்கள் பேசி கொண்டிருந்த விஷயங்கள் ரொம்ப சிம்பிள் தேவேந்திரன். இன்றைக்கி வந்து முதலமைச்சர் நடந்தது தவறு தான், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அந்த வார்த்தை அவர் சொல்ல. ஆனால் அதுக்கப்புறமா எல்லாம் சொல்லியிருக்கிறார், இனி வருங்காலத்தில் எல்லாம் பார்த்துக்கிறோம், நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம் வந்து விட்டதுன்னு சொன்னாலே அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர். அவர் ஒத்துக்கிறாரு, ஆமாம் இங்கே நிர்வாகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோதான் விஷயம். அதை தான் நம்ம சொல்கிறோம் தவறு அப்படின்னு சொல்லி. நன்றி சார். நன்றி. ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது.